கோர பசி, கடும் வெயில், சாலையில் தனியே பேசிக்கொண்டு சுற்றி திரிந்து கொண்டிருந்த மனநலம் பாதிக்கப்பட்ட இளம் பெண். இரக்கம் கொண்டு அருகே சென்ற மகளிர் காவல்துறையினர் தனக்கு உதவி செய்யத்தான் வருகிறார்கள் என்று தெரியாமல் அவர்களை பார்த்து அஞ்சிய பரிதாபம். பாதுகாப்பாக மீட்டு அரசு காப்பகத்தில் ஒப்படைத்து சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்த மகளிர் காவல்துறையினருக்கு குவிந்து வரும் நன்றிகள். நம்பிக்கை மோசடி, கைவிட்ட குடும்பம், கணவனால் உறவுகளால் கைவிட்டவர்கள், மனிதர்களால் அடித்து துன்புறுத்தப்பட்டவர்கள் என பல காரணங்களால் ஏராளமானோர் ஆங்காங்கே சுற்றி திரிந்து வருகிறார்கள். அவ்வப்போது மனித நேயம் மிக்க சிலரால் அவர்கள் மீட்கப்பட்டு காப்பகங்களிலும் ஆதரவற்றோர் அமைப்பு இல்லங்களிலும் சேர்த்துவிட்டு பாதுகாப்பு கொடுக்க முயற்சி செய்கிறார்கள். இந்த நிலையில்தான் கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் 25 வயது மதிக்கத்தக்க மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் விருதாச்சலம் நகர பகுதியில் சுற்றி திரிந்து கொண்டிருந்தார். அந்த பெண்ணை சமூக ஆர்வலர் ஆனந்தி என்பவர் விருதாச்சலம் கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் ஆரோக்கியராஜிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இது குறித்து தகவல் தெரிவிக்க காவல்துறை கண்காணிப்பாளர், அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் கீதா மற்றும் உதவி ஆய்வாளர் ஜெயந்தி, லதா ஆகியோரின் உதவியுடன் அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை மீட்டு அவருக்கு குடிநீர், பிஸ்கட் ஆகியவற்றை வாங்கி கொடுத்து 102 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு இலவச தாய் சேய் ஊர்தியில் கடலூரில் உள்ள காப்பகத்திற்கு மகளிர் காவல் ஆய்வாளர் கீதா அந்த பெண்ணை பாதுகாப்புடன் அழைத்து சென்றார். சமூக ஆர்வலர் ஆனந்திக்கும் மகளிர் போலீசாருக்கும் நன்றிகள் குவிந்து வருகின்றன.